நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக மறுபடியுமாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய காரியத்தில் இன்றைக்கி நான் முன்னாடி யாரையாவது வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகரை முன் வைத்து நான் செய்கிறேன். ஆனாலும் எனக்கு காரியம் வாய்க்கவில்லை. நிறைய காரியங்களில் இவர்கள் முன்னால் வந்தால் ரொம்ப நல்லது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இவர்களை நான் முன்வைத்து செய்தேன். ஆனாலும் என் காரியம் சித்திக்கவில்லை. முன் செல்லுகிற அநேகரை நான் எதிர்நோக்கினேன், அவர்கள் எனக்கு முன்பாக செல்லவில்லை. ஆனால் தேவன், அவருடைய நாமம் முன் செல்லும் தேவன். இது எப்படி நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், கடந்த சனிக்கிழமை இரவு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டிற்காக ஜெபிக்க போக வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டேன். அதனால் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவன் என்னோடு கூட பேசினார். என்னுடைய நாமம் என்ன தெரியுமா? முன் செல்லும் தேவன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு நாமம் அவருக்கு இருக்கிறதா? அப்படி முன் சென்றாரா? அந்த வார்த்தை இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை பார்க்கும் பொழுது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எவ்விதத்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் செல்லும் உனக்கு முன்பாக செல்லும். ஆமேன், ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் இந்த இடத்திற்கு போகலாமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு முன் செல்லும் தேவன் நமக்கு முன்னால் செல்லும் பொழுது என்ன தடை வரும்? தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். நிறைய தடை வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால், முன் செல்லும் தேவன் நமக்கு முன்பாக செல்கிறபடியால் எல்லா தடைகளையும் அவரே என்ன செய்வார்? தகர்த்து போடுவார். என் வாழ்க்கையில் நிறைய தடை இருக்குங்க, என் வாழ்க்கையில் இதுவரை நான் எதை செய்தாலோ அது வாய்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த நாமத்தை உடைய தேவன், முன் செல்லும் என்ற நாமத்தை உடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அந்த முன் செல்லும் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் முன் செல்லும் தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை ஒரு காரியத்திற்காய் போகும் பொழுது, ஆண்டவரை எனக்கு முன் செல்லும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு முன்பாய் செய்வார். ஏன் முன்னாடி போகிறார்னா, நம்முடைய பாதையில் நிறைய கோணலானவைகள், செவையில்லாத காரியங்கள், கரடு முரடானவைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அதை தகர்த்து ஆண்டவர் நம்மை சீராய் நடத்துவதற்கு முன் செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது நிறைய பாதைகளை கடந்து வந்தார்கள். எகிப்தில் அவர்கள் இருக்கும்போது அவர்களோடு தேவன் இருந்தாராம். நீங்கள் நாளை கேட்கலாம் திருப்பி, தேவன் அவர்களோடு இருந்தால் அவர்கள் ஏன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? ஏன் உபத்திரவத்துக்கு ஊடாய் கடந்து போக வேண்டும்? கடந்த வாரத்தில் நான் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், அற்பமாக கர்த்தருடைய சிச்சை என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணம் பொழுது கர்த்தர் சிச்சித்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக சில உபத்திரவங்களை அனுமதிப்பார், சில பாடுகளை அனுமதிப்பார். சில ஆசீர்வாதங்களுக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்பதற்காக சில உபத்திரவங்கள் வழியாய், சில பாடுகள் வழியாய், சில சோதனைகள் வழியாய் நம்மை நடத்துவார். அந்த நேரத்தில் தேவனிடத்தில் பலன் கேட்க வேண்டியதை கடந்து போக மாத்திரம் எனக்கு பலன் தாரும், நன்மையாக அது நடக்கும். அநேகருக்கு ஜெபிக்கிறதுனால நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களில் நான் நினைப்பேன், ஆண்டவரே இவ்வளோ பெரிய காரியங்கள், இவ்வளோ பெரிய சோதனை ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால் அது நன்மைக்கு ஏதுவாய். அதே சோதனையோடு கூட இன்னொருவர் வரும் பொழுது விசுவாசமாய் நான் சொல்லுவேன், இந்த சோதனை லகுவாய் கடந்து போகலாம். அவங்க கேட்பாங்க, எப்படி அக்கா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அன்றைக்கி ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு நெஞ்சை அடைத்து விடும் போல இருக்கிறது, அவ்வளோ பிரச்சனை என் பிள்ளையை நிமித்தம். இந்த அனுபவத்தில் நம்ம கடந்து வரும் பொழுது தான் நம்ம தெளிவாய் சொல்லலாம், இந்த பாடுகளை கடந்து செல்வது லகுவான காரியம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்ம கூட இருந்தார், நம்மளோடு கூட இருந்தார். எகிப்தில் தேவன் அவர்களோடு இருந்தார்.
அதனால தான் அவங்க எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும் அவங்க கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு மேலே என்ன செய்தார் தெரியுமா? அவர்களோடு இருந்ததுனால தான் மோசே என்னும் இரட்சகனை தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு வந்தார் அவர்களை விடுவிக்க. அவர்கள் கூக்குரலை அவர் கேட்டார். எகிப்திலே அவர்களோடு இருந்தார். நிச்சயமாகவே பார்வோன் அவர்களை கடினமாய் நடத்தும் போது, பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அப்படின்னா எதுக்கு அடிமைத்தனம்? நம்ம அடிமைத்தனம் படுகிற ஒவ்வொரு வினாடியோ கர்த்தர் நம்மை மேலான ஒரு பாதைக்கு, மேலான ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்வார். தேவன் சொல்கிறார், தம்முடையவர்களை அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற தேவன். ஒரு உயர்ந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் போக வேண்டுமா? ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு போக வேண்டுமா? சில உபத்திரவங்கள் மத்தியில் நாம் கடந்து போக வேண்டும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு உபத்திரவத்தின் மத்தியிலும் நமக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். தாவீது சொன்னார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமும் கிடையாது. கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முதல்ல சொல்லணும், எனக்கு முன் செல்லும் தேவன் எனக்கு முன்னாடி போகிறார். அவரை அந்த பிரச்சனை தாக்கி தான் என்ன செய்யும், என்ன தாக்க முடியும். அவர் ஜெயிக்கலைனா தான் நான் அந்த பிரச்சனைக்குள்ளே மாறுவேன். ஏன்னா நமக்கு முன்னாடி ஆண்டவர் போகிறார்ல. என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லு. சமூகம் என்று சொன்னால் அநேக தேவதூதர்கள், கோடா கோடியான தேவதூதர்களோடு கூட சேனைகளின் கர்த்தர் நமக்கு முன்பாய் போகிறார். அப்படி அவர் போகும்போது அத்தனை பேரையும் தாண்டி தான் நம்ம அந்த பிரச்சனை தாக்குமே அன்றி, தேவன் அனுமதி கொடுத்தாலே அன்றி நம்மோடு கூட எந்த பிரச்சனையும் வராது. அப்போ அவர் சொல்கிறார், எகிப்தில் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு செய்த எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. நிறைய அற்புதங்களை எகிப்தில் தேவன் செய்தார். எகிப்தியர் எல்லாரும் பாடுகளை அனுபவித்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகளுடைய வீடுகளில் எந்த பாடுகளும் வராமல் காத்து கொண்டார். கடைசியாக தலைச்சன்களை சங்கரிக்கும் போது கூட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் யாருடைய வீட்டில் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளிலே யார் இறங்கலன்னு சொன்னால் சங்கார தூதன் இறங்காதபடி கர்த்தர் காத்தார். எகிப்தில் கர்த்தர் முன் சென்றார் அவர்களுக்கு முன்பாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லும் தெய்வமாய் இருந்து எகிப்திலே அவர்களுக்கு செய்த அத்தனை அற்புதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அதோடு வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து வரும் பொழுது பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. செங்கடல் எதிராக இருந்தது. அவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படவில்லை. பின்னால் பார்வோனின் சேனை வந்தபோது என்ன செய்வோம் என்று சொல்லி திகைத்த போது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். முன்னாக ஒரு தூதனை அனுப்பி வழி திறந்தார். பின்னாக அவர்கள் வரும் பொழுது அதே தூதன் பின்னால் வந்து அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து வழி நடத்தினார். எதிரியான அந்த பார்வோனின் சேனைக்கு மேக ஸ்தம்பத்தை கொடுத்து ஒரு இருட்டை கொடுத்து கடலை சூழ்ந்து கொள்ள செய்த தேவன் நம்முடைய தேவன். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் தேவன் அவர்களுக்கு முன் செல்லும் தேவனாய் இருந்தார். நம்ம அடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக தேவன் முன்னே செல்கிறார்னா வழியிலே நம்மை காக்கிறதுக்கு. அப்போ நம்ம செல்கிற வழியில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. நம்ம செல்கிற வழியில் என்ன செய்யுது, நிறைய ஆபத்துகள் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடி என்னுடைய தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். போகிற வழியில் வருகிற எல்லா ஆபத்துகளும், நம்ம வெளியே போகிறோம், நம்ம திரும்பி வந்தாதான் உண்மையிலே அது நிச்சயமான ஒரு காரியம். வழியில் போகும் பொழுது எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாசம், மோசங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை காக்கிறதற்கு தம்முடைய தூதனை அனுப்புவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாதையை செவ்வையாக்குகிற ஒரு தேவன் அவர். நமக்கு முன்பாய் சென்று நம்முடைய பாதையை அவர் செவ்வையாக்குவார். நம்ம நினைக்கலாம், எனக்கு யார் இந்த பாதையை செவ்வைப்படுத்தி தருவார், யார் எனக்கு இந்த வழியில் என்னோடு கூட வருவார். யாக்கோபு தனித்து போனான்.
தனியாய் போனான். வழியில் அவனை காக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் தனித்து போனான். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன் உன் தகப்பனுடைய தேசத்துக்கு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். யாரையும் அவர் தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல. யாக்கோபை தனிமையாய் விடவில்லை, அவனோடு கூட அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிற தேவன், வழியிலே உங்களை காக்கிற தேவனாய் உங்கள் மத்தியில் அவர் கடந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை காக்க யாருமே இல்லை, என்னை பாதுகாக்க ஒருவர் கூட இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மை பெற்றவர்கள் மறந்து போகலாம், நம்மை உடன் பிறந்தவர்கள் நம்மை காப்பதற்கு மறந்து போகலாம். ஆனால் தேவனோ நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். போகும் இடம், தாவீது போன இடமெல்லாம் தேவன் அவனை பாதுகாத்தாராம். வழியில் எல்லாம் அவனை பாதுகாத்திருக்கிறார். அவன் சொல்கிறான், ஒரு சூழ்நிலையில் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திருந்தான். இது ராத்திரி வேளையில் நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இந்த வழியை நான் போகிறேன், என்னை காக்கிறதற்கு ஒருவரும் இல்லை, என் பிள்ளை தனியாய் போகிறது, என்னை காக்கிறது, அந்த என் பிள்ளையை பாதுகாக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால், என் பிள்ளை தூர தேசத்தில் தனிமையாக இருக்கிறது, என் பிள்ளையை பாதுகாப்பதற்கு ஒருவரும் இல்லை, உறவுகள் இருந்தாலும் யார் இருந்தாலும் என் பிள்ளையை பராமரிக்க, காக்க, விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால், வழியிலே உன்னை காக்கிறதற்கும் உங்களுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் உங்களை சேர்க்கிறதுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அலைந்து திரிந்து சோர்ந்து போனார்கள். ஆனால் தேவன் அவர்கள் ஸ்தானமாகிய கானானிலே கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவருடைய தூதனை அவர்களுக்கு முன்பாக அனுப்பினார். தாவீது அலைந்து திரிந்தான். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ராஜாவின் ஸ்தானத்திற்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டான். ஆனால் என்றைக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, என்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ, அன்றிலிருந்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். பல இடங்களிலே, கெபிகளிலே, காடுகளிலே, வனாந்தரங்களிலே, அடுத்த தேசத்தில் போய் ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனோ அவனை கொண்டு வந்து அவன் ஸ்தானத்தில் வைக்கும் வரைக்கும் அவனை விடவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாதையை செவ்வையாக்க நமக்கு முன்பாய் ஒரு தூதனை அனுப்புகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம நினைக்கலாம், நான் இப்படி தான் இருக்கணும், ஆனால் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார், என்னை கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் விடுவாரா, நான் அந்த வழியில் போயிடுவேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்கலாம். நிச்சயமாய் நான் சொல்கிறேன், தேவன் முன் சொல்லும் தேவன் என்கிறபடியால் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் பாதைகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் முன் சொல்லும் தேவன். அவர் ஒரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாரையுமே அவர் காணாத தேவனும் அல்ல, கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவரும் அல்ல. அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு முன்பாக போய் அவர்கள் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அவர் பாதையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன், அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, அவர் யுத்தம் பண்ணுவார். தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தாவீதுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணினார். ஏனென்று சொன்னால், அவனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யுத்தம் பண்ணினார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படி சும்மா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக யுத்தம் செய்து வெற்றியை தருகிற ஒரு நல்ல நேசர் அவர். ஆசா ஜெபித்தான், அவனுக்கு பலன் கொடுத்தார். அவனுக்காக கர்த்தர் அவனுக்காகவும் தேசத்துக்காகவும் யுத்தம் பண்ணினார். யோசபாத் துதிக்கிறவர்களை ஏற்படுத்தினார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். யாருடைய யுத்தமும் தோற்று போகவில்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தரை முன் செல்லும் தெய்வமாக வைத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் யுத்தத்தை ஜெயித்தார்களே அன்றி தோற்று போகவில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் இயேசுவை முன்வைப்பீர்களானால், இயேசுதான் எல்லாம் என்று சொல்வீர்களானால், அறிக்கையிடுகிற பிள்ளைகளாய், தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது, அந்த முன் செல்லும் தெய்வம் நமக்காக யுத்தம் பண்ணுவார்.
நமக்காக நம்மை காக்கிறவராய் கூட வருவார். நம்மோடு கூட இருந்து நமக்காக ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வருவார். ஆமென், ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அந்த ஜெய கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் மத்தியில் கிதியோன் வெட்கப்பட்டு போகாதபடி அவனை யுத்தம் செய்ய பலப்படுத்தின தேவன் அவரே. அந்த யுத்தத்தை நடத்தினவரும் அவரே. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியா நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய், அவரை நோக்கி துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே அன்றி ஒரு நாள் அவரை மறந்து போகக்கூடாது. வழியிலே நம்மை காக்கிற தேவன், வழியெல்லாம் நம்மை காத்து வழிநடத்துகிற தேவன். ஒரு நாள் ஒரு துஷ்டனுடைய கைக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கலை. வழியெல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிற நம்முடைய தேவன் அவர். என்னுடைய வழியில் அவர் வருவாரா? நிச்சயமாய் வருவார். வழியிலே பாதுகாக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் வழி தெரியாமல் இருக்கும்போது கர்த்தர் வழிகாட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து அவர்களை நடத்துகிறார் தெரியுமா? நிறைய சாட்சிகளை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? அநேகர் வழி தெரியாமல் இனி வாழவே வழி இல்லை என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி முன் செல்லும் தெய்வம் நம்மோடு கூட முன் செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை முன்னின்று நடத்தினார். கைவிட்டாரா? வனாந்திரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அதிசயமான காரியம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலோ நமக்கு வழி இல்லை, யார் எங்களை நடத்துவார், எங்களை யார் போஷிப்பார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு மன்னாவை கொடுத்து தேவையான ஆவிக்குரிய போஜனத்தையும் பூமிக்குரிய போஜனத்தையும் கொடுத்து நம்மை நடத்துகிறார் அல்லவா? அவர் நமக்கு முன் செல்லும் தெய்வம், நம்மை காக்கிற தெய்வம், தம்முடைய தூதனுக்கு நம்மை முன்பாக செல்ல கட்டளையிடுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி முன் சென்று காத்து வந்தார் சொல்லியுமா? தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல அவர் சுமந்து சென்றார். அந்த அதிகாரத்தில் நம்ம படிப்போமானால் அவர் நம்மை சுமந்து செல்வார். முன் சொல்லும் போது அநேக நேரங்களில் தேவன் முன் செல்வார். நம்மால் அந்த பாதையை கடக்க முடியவில்லை என்று சொல்லும்போது கர்த்தர் தோளின் மேல் நம்மை சுமந்து செல்கிற ஒரு நல்ல தேவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு உண்டா? இந்த உலகத்தின் தகப்பன் பின்னே வா என்று சொல்லி கடந்து போவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் கடக்க முடியாத பாதை வரும் பொழுது நம்மை தோளின் மேல் சுமந்து செல்கிற தேவன். பேதுருவும் கூட ஆண்டவரை பார்த்து, அந்த முன் செல்கிற தேவனை பார்த்து, கர்த்தாவே நீரே கடலின் மேல் நடந்தால் நானும் நடப்பேன் என்று சொல்லி கடலின் மேல் நடந்தான். ஆனால் அவன் விசுவாசத்தில் தளர்ந்து அந்த அலைகளை பார்த்தபோது ஐயரே நான் மடிந்து போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் தூக்கினார் தம் கரம் நீட்டி. நம்மையும் அப்படித்தான் சில பிரச்சனைகளில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் இதை கடந்து வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த பிரச்சனையை நாம் பார்க்கும் பொழுது நான் மூழ்கி போகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உபத்திரவப்பட்டவுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவன் என்கிறபடியால் அவர் வந்து நமக்கு கரம் நீட்டி நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனை அன்றி அந்த பிரச்சனையில நம்மை அமிழ்ந்து போக பண்ணுகிற தேவன் அல்ல. அவர் முன் செல்லும் தேவன், நமக்கு முன்பாக செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்று அந்த கானானுக்குள் பிரவேசிக்க செய்த அந்த நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாதையெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் நான் பார்க்கல, என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கல. நீங்கள் சொன்னபடி கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செல்கிறாரா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் முன் செல்லும் தெய்வமாய் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார். அது நிச்சயமாய் நடக்கும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முன் செல்லும் தெய்வம் போய் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். அவரை நோக்கி இந்த இரவு வேளையில் நாம் பார்ப்போமா? ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே தேவனே எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்தார்களோ அத்தனை பேருக்கு முன் செல்லும் தேவனாகிய என் தேவன் ஆண்டவரே முன் சென்று அவர்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து அவர்கள் வழியில் அவர்களை காக்கிறவராய், அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு கூட இதுவரை நான் தடையிலே நடந்தேன், தடை என்
வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தடை தடை என்று சொல்லி நான் தடையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன், இந்த தடைகளை நீக்கப்படுகிற தேவன் எனக்கு முன்பாக செல்வாரா என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் தடைகளை நீக்கி முன் செல்லும் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் முன் செல்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த இரவேளையில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்தரலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பரே சுனாமத்து நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.